அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள மௌ என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய முழு பெயர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். சிறுவயதில் இருந்தே சாதி வேறுபாடு காரணமாக பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தார். பள்ளிக்குச் சென்றபோதும் கூட அவரை மற்ற குழந்தைகளைப் போல நடத்தவில்லை. ஆனால் அந்த கஷ்டங்களால் மனம் உடையாமல் கல்விதான் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பி தொடர்ந்து படித்தார். அவர் மிகவும் புத்திசாலி. இந்தியாவில் படித்ததோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் இங்கிலாந்தில் உள்ள லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலும் உயர்கல்வி பயின்றார். அந்த காலத்தில் வெளிநாட்டுக்குச் சென்று இவ்வளவு பெரிய படிப்புகளை முடித்தது மிகவும் பெரிய சாதனை. அம்பேத்கர் அவர்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினார். எல்லாரும் சமம் என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு வந்தார். கல்வி இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது என்று சொல்லி மக்களை படிக்க ஊக்குவித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அரசியலமைப்பை உருவாக்கிய வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். அதனால்தான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் சம உரிமை, வாக்குரிமை, கல்வி உரிமை, பேச்சுரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று பல நல்ல சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்தார். அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர், சட்ட அறிஞர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினார். கல்வி கற்போம், ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்ற அவரது வார்த்தைகள் இன்று வரை இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது. 1956ஆம் ஆண்டு அவர் புத்த மதத்தை தழுவினார். அதே ஆண்டில் டிசம்பர் 6ஆம் தேதி அவர் மறைந்தார். ஆனால் அவர் செய்த பணிகளும் கொடுத்த சிந்தனைகளும் இன்னும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரது சேவையை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம் கல்வியே மனிதனை உயர்த்தும் என்பதுதான்.